சின்மை தீப் ஆன பாட்டுக்கு நீங்க ஸ்டேஜ்ல ஆள் இல்லாம சின்மை வந்து பாட்ட திருப்பி ஒரே பாட்டுக்கு சின்மை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. என்னமோ விட்டு போன காதலியை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவங்க வாய்ஸ் அந்த பாட்டு கேட்கும் போது அப்படி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. எப்பேற்பட்ட வாய்ஸ் தெரியுமா? அந்த டேலண்ட்டையும் நம்ம ரசனத்தையும் ஒரேடியா வந்து காலி பண்ணிட்டாங்க இங்க இருக்க வீணா பண்ணுவாங்க. நேற்று அந்த பாட்டோட வீடியோ சாங் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. தி வாய்ஸ்க்கும் த்ரிஷாவோட ஆக்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா செட்டே ஆகல. நல்ல வேலை தக்லைஃப் வந்து யூஸ் பண்ணல. நான் தியோட வாய்ஸ் வந்து பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்ல, இட்ஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். பட் ஐ லைக் சின்மை. அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் லைக் மனோ, உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், சித்ரா, சுசித்ரா, சின்மை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க வாய்ஸ் எல்லாம் பாட்டு கேட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க சுத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட வாய்ஸ், அனிருத் பாட்டே வந்து பாத்தீங்கன்னா கேட்கற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் ஒரு படத்துல டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க. பட் இந்த வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோட சாங் வந்து கேட்கும் போது இந்த கன்றாவான காதல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தோணுது? அதே சின்மை வாய்ஸ் அந்த பாட்டை கேட்கும் போது பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி காதல் பண்ணலாம்னு தோணுது.